மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சார், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வந்து ராஜ்கோட்ல நடக்குது. இங்கிலாந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் 70-30 கொடுப்பேன். ஏன்னா இங்கிலாந்து குறைச்சி இடப்படும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக். ஓகேங்களா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட 202 சேஸ் பண்ணிருக்காங்க. யுவராஜ் சிங் சமுதி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்க செகண்ட் மேட்ச் வந்து தோக்குற மாதிரி போய் ஜெயிச்சோம். அவ்வளோ ஈஸியாக இந்தியாவை தோக்கடிக்க முடியாது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். எல்லாருமே டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கம்பீர் நினைச்ச மாதிரி ஒரு T20 ஃபார்மேட்டை ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பர். அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கம்பீர் கிரெடிட் கொடுக்க மாட்டேன், ஆஹா ஓகன்றாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஃபேன்ஸ் காண்டானா ஆயிக்கோங்க. நான் வந்து ஒரு ஹானஸ்டான கிரிக்கெட் லவர். கோலி இல்லாத கம்பீர் எடுக்கிற டீம் சூப்பரா ஆடு. கோலி இருக்கிற கம்பீர் எடுக்கிற டீம் சொதப்புது. பிஷ்னாய் சூப்பரா விளையாடுறாரு, அக்சர் பட்டேல் ரோல் பண்றாரு, வருண் சக்கரவர்த்தி ரோல் பண்றாரு, வாஷிம் சுந்தர் கேட்கவே வேணாம். எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் மிடில் ஆர்டரும் லோயர் மிடில் ஆர்டரும் சூப்பரா விளையாடுறாங்க. ஸோ த டீம் இஸ் வெரி குட். அதனால இந்தியாவை தோக்கடிக்கிறது ஈஸி இல்ல. இந்த சீரீஸே நான் 4-1 ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ மெக்கலம் வந்து அவங்களுக்கு கோச்சா இருக்க சொல்ல அவங்களும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஏன்னா போன வாட்டி ஜாஸ்பட்ல ரொம்ப சூப்பராகவே கேப்டன்சி பண்ணார். லோ ஸ்கோர் தான், சேப்பாக்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் அவங்கள குறைச்சி எடை போடல. தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். ஆனா அவங்களுடைய ஒரே ஒரு நெகட்டிவிட்டி வந்து பேஸ் பால் கிரிக்கெட். லிவிங்ஸ்டன் வீசுறாரு, வர பேட்ஸ்மேன் எல்லாருமே வீசுறாங்களே தவிர, எல்லாருமே பெரிய நேம்ஸா இருக்காங்களே தவிர, வில் ஜாக்சன் வீசுறாரு. பட் யூ ஹாவ் டு ஸ்டே ஃபார் சம் டைம். So definitely இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும். ஜுரேலுக்கு பதிலா ஷமியை உள்ள கொண்டு வந்தா டீம் ரொம்ப அழகா தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வந்து ராஜ்கோட்ல நடக்குது. இங்கிலாந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம திலக் வர்மா சூப்பராக விளையாடி இருந்தாரு. அதனால கேட்குறேன் பிரதர். இல்லை பிரதர், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் 70-30 கொடுப்பேன். ஏன்னா இங்கிலாந்து குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக். ஓகேங்களா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட 202 சேஸ் பண்ணிருக்காங்க. யுவராஜ் சிங் சமுதி அடிச்சிருக்காரு 77 ரன். இஃப் ஐ ரிமெம்பர் 2013 நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் ட்ராக். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீலங்கா கிட்ட வந்து 228 ரன் அடிச்சோம். சூரியகுமார் யாதவ் புலன்னு பிறந்தார். ஓகேங்களா, ரீசெண்டா நடந்த மேட்ச். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்க செகண்ட் மேட்ச் வந்து தோக்குற மாதிரி போய் ஜெயிச்சோம். அவ்வளோ ஈஸியா இந்தியாவை தோக்கடிக்க முடியாது T20ல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டே ஸ்குவாட்லயோ இல்லைன்னா வந்து ஒரு ஒன் டே கூட விட்டுருங்க, இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல 9 தடவை ஒரே மாதிரி அவுட் ஆனாலும் அவரு தான் பிளேயரு. அதே மாதிரி எவ்வளவு சூப்பரா போலிங் போட்டாலும் அஸ்வினை மேகமூட்டத்தோட எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிஞ்சான டீம் கிடையாது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். எல்லாருமே டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து ஒரு வகையில கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தை உருவாக்குது. அப்படின்னா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருக்கும் அந்த இன்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம IPL விளையாடி மற்ற ஃபார்மேட்லாம் கொஞ்சம் சொன்னாலும் T20ல செம ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்தியாவை கம்பீர் நினைச்ச மாதிரி ஒரு T20 ஃபார்மேட்டை ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பர். அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கம்பீர் கிரெடிட் கொடுக்க மாட்டேன், ஆஹா ஓகன்றாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஃபேன்ஸ் காண்டானா ஆயிக்கோங்க. நான் வந்து ஒரு ஹானஸ்டான கிரிக்கெட் லவர். கோலி இல்லாத கம்பீர் எடுக்கிற டீம் சூப்பரா ஆடு. கோலி இருக்கிற கம்பீர் எடுக்கிற டீம் சொதப்புது. அப்ப வந்து ரோஹித் சர்மாவை எடுத்து பார்த்தாங்களா, அப்பவும் சொதப்பிச்சு. ஏன்னா ஒரே மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் கோலி. இப்பவும் நான் கோலியோட ஆட்டத்திறமையை குறைச்சட போடவே இல்லை. அப்ப நான் கிரிக்கெட் உள்ள வருஷம் பார்த்தது அர்த்தமே கிடையாது. அவரை விட ஸ்கில்டான பேட்ஸ்மேன் இல்ல டாட். ஓகேங்களா, ஆனா எனக்கு இந்த டீம் ஜெயிச்சா அவர் பேர் வாங்கிடுவாரு. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. உள்ள வரும்போதே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்றதுக்காக அந்த ஒரு பர்சனல் ஈகோல அவுட் ஆறாரு. நியாயமா கடைசி மேட்ச்ல கோலி உட்கார வச்சுக்கணும், ரோஹித் உட்கார வச்சிட்டாங்க. ரோஹித்தும் தப்பு தான், கோலியால இன்ஃபுளுயன்ஸ் ஆறாரு. சரி, இதெல்லாம் ஒரு தனி பாலிடிக்ஸ். பட் கமிங் டு திஸ் வே, தூபேன்னு ஒரு பிளேயர் எதுக்காக டீம்ல இருக்காருன்னே தெரியாம இருந்திருந்தாரு. இப்ப அவரை மறுபடியும் 15ல கொண்டாந்துட்டாங்க பாராட்டுறதுக்குள்ள. பட் ஸ்டில் அவர் 11ல இருக்க மாட்டாரு. இருந்தா அது தப்பு நான் சொல்றேன். பட் இது வரைக்கும் அவர் 11ல இல்ல, இனிமேல் இருக்க மாட்டாரு நம்புறேன். அப்போ அந்த தூபே அப்படிங்கிற அன்வான்ட் நேம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு பேர், அவர் ஆல்ரவுண்டர் வாங்க, ஹூடா தீபக் ஹூடா. அர்த்தம் இல்லாத காட்ஃபாதர் நேம்டு பேர் எல்லாம் டீம்ல இல்லாம
இவர் வச்சிருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. பிஷ்னாய் சூப்பரா விளையாடுறாரு. அக்சர் பட்டேல் கிருஷ்ணாய் சூப்பரா விளையாடினார் சார். நம்ம வின் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அவரா தான் இருப்பாரு. லாஸ்ட் ஓவர் ஐ மீன் பெனல்டிமேட் ஓவர்ல எவ்வளவு நல்லா விளையாடுனாரு. சோ பிஷ்னாய் சூப்பரா விளையாடுறாரு. அக்சர் பட்டேல் ரோல் பண்றாரு. வருண் சக்கரவர்த்தி ரோல் பண்றாரு. வாஷிங்டன் சுந்தர் கேட்கவே வேணாம். எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் மிடில் ஆர்டரும் லோயர் மிடில் ஆர்டரும் சூப்பரா விளையாடுனாங்க. அதே மாதிரி டாப் ஆர்டரே எடுத்துக்காங்க. நீங்க டாப் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் சொல்லணும். அந்த வகையில இவர் அழகா நின்ட்டாரே நம்ம இவரு திலக் வர்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். நீங்க இன்னொரு சேனல்ல திலக் வர்மா தான் பெஸ்ட் பேட்டரா இருப்பாரு சேப்பாக் பிச்ல. ஏன்னா சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பால பார்த்து ப்ராப்பர் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு மரியாதை கொடுக்குற பிச்சு. நீங்க வந்து கண்ணா பின்னான்னு வீசுற பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த மேயர்ஸ் மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து அங்க பெருசா விளையாட முடியாது. அதே மாதிரி பொறுமையே இல்லாம வந்தவங்க எடுத்து அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் லைக் சஞ்சு சாம்சன் எல்லாம் வந்து அங்க அவ்வளவு ஈஸியா விளையாட முடியாது. ஆனா சஞ்சு சாம்சன் ஒரே அட்வான்டேஜ் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் எடுத்தெடுப்புல ஆடுவார். அது நல்ல விஷயம் தான். பட் யூ நீட் சம் பேஷன்ஸ் டு பிளே வெல் இன் சென்னை ட்ராக். அந்த வகையில திலக் வர்மா சூப்பரா விளையாடுறாரு. ஸோ த டீம் இஸ் வெரி குட். அதனால இந்தியாவை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த சீரீஸே நான் 4-1 ப்ரெடிக்ட் பண்றேன். இந்தியா 4 ஜெயிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அட்வான்டேஜ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க கிட்டே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. பட் பேக் கிரிக்கெட்டை விட்டுட்டா ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு மேட்ச் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தார் சார். லாஸ்ட் மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பார்ட் டைமராக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவங்களும் சூப்பராக பவுல் பண்ணாங்க. ஏன்னா இப்போ மெக்கலம் வந்து அவங்களுக்கு கோச்சா இருக்க சொல்ல அவங்களும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும்ல சார். ஏன்னா போன வாட்டி ஜாஸ் பட்லர் ரொம்ப சூப்பராகவே கேப்டன்சி பண்ணார். லோ ஸ்கோர் தான், சேப்பாக்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் அவங்கள குறைச்சி எடை போடல. தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். ஆனா அவங்களுடைய ஒரே ஒரு நெகட்டிவிட்டி வந்து பேஸ் பால் கிரிக்கெட். ஓகேங்களா? எல்லாரும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து T20ல ஆக்சுவலா லக்கிலி நமக்கு வந்து அது வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருச்சு. அதாவது எல்லாரும் அடிக்கணும்னு நினைக்கல, பாத்துக்கங்க. அதுல வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு, ஒவ்வொருத்தரோட ரோல் வந்து 20-35 ரன்னுக்குள்ளதான். அது ஆடினா அவங்க போதும். அதனால எங்க தூபே அவுட் ஆடலாம் பிரச்சனை இல்லை, இதே டீமோட போவோம்னு அவர் சொன்னார் ஒரு தடவை. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. பட் ஐ வாஸ் அகைன்ஸ்ட். உங்களுக்கு அந்த ஒரு அப்ரோச்னால ஜெயிக்கல. வேர்ல்டு கப் ஜெயிச்சது காரணம் இப்ப விராட் கோலியை வந்து குறை சொன்னல, அதே வெங்கட் பிரசாத் விராட் கோலியை சூப்பர்னு சொல்றேன். T20 வேர்ல்டு கப்ல கடைசி மேட்ச் விராட் கோலி ஆடின ஆங்கர் இன்னிங்ஸ் தான் வெற்றிக்கே காரணம். ஏன்னா அன்னைக்கு அவர் விளையாடலன்னா நம்ம கண்டிப்பா தோத்துருப்போம். எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் ஓவரே 12 ரன் செம்மடி அடிச்சாரு. நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அப்படியே பின்னாடி இந்த பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. யாருன்னு தெரியுதா அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? நான் வந்து கமெண்ட்ரி பண்ண இடத்துல பின்னாடி அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். சோ அவ்வளவு எனர்ஜி இருந்துச்சு. ஆனா டப்புன்னு எதிர்க்க பாக்குறாரு, 2 விக்கெட் பொத்துன்னு விழுது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, இவர் அவுட் ஆறாரு, சூரியகுமார் யாதவ் அவுட் ஆறாரு, ரோஹித் சர்மா அவுட் ஆறாரு. ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து நம்மளுடைய நேச்சுரல் இன்னிங்ஸ் ஆடுறதை விட ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும்னு அந்த பக்கம் அக்சர் பட்டேல் அடிக்க விட்டு இந்த பக்கம் பொறுமையா ஆடினாரு பாத்தீங்களா? அதுதான் நமக்கு ஒரு டிஃபெண்டிங் ஸ்கோரை கொண்டு வந்து. சோ ஹேட்ஸ் ஆஃப் தி விராட் கோலி இன் தட் சென்ஸ். ஏன்னா அன்னைக்கு விராட் கோலி நம்ம ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட்ல இருந்தாரு. அந்த மனுஷன் ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட் இருந்தா சாம்பியன்ஸ் ட்ராஃபியே நமக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பர்சனல் ஈகோ முன்னாடி கொண்டு வந்தாருன்னா தோல்விக்கு காரணமும் விராட் கோலி தான். அவ்வளவுதான். டாட். பட் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இங்கிலாந்துக்கு வேணும். தேவைப்பட்டா ஜோஸ் பட்லருக்கு எப்படி பேட் கமின்ஸ் மேக்ஸ்வெலுக்கு வந்து 50 ஒரு வேர்ல்டு கப்ல வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மேக்ஸ்வெலுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணா? பேட் கமின்ஸ். அந்த மாதிரி இந்த பக்கம் ஜோஸ் பட்லர் மாசா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பொறுமையா ஆட வேணும். அந்த மாதிரி யாரும் இல்ல அவங்க டீம்ல. ஃபர்ஸ்ட் T20 பொறுத்த வரைக்கும் அங்கேயே இந்தியா கொஞ்சம் மைல்டு ரிஸ்க்ல இருந்தாங்க. தோ இட் இஸ் லோ டார்கெட் டு சேஸ். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பாலே திலக் வர்மா அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆல்ரெடி 2 விக்கெட் ஊந்துச்சு ஒரே ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பாலே திலக் வர்மா அடிக்க ட்ரை பண்ணாரு. நல்ல வேளை எட்ஜ் வாங்கி கீப்பர் தாண்டி போச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கோர் பண்ணாதான் டீம்ல இருக்க முடியும்னு ஒரு பிரஷர். நான் சொன்னேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அந்த நெகட்டிவ்னால ஸ்கோர் பண்ணாரு. பட் டக்குன்னு என்ன பண்ணாரு, வேணாம் நம்ம வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவோம். ஏன்னா அந்த பக்கம் அபிஷேக் சர்மா சூப்பரா ஆடுறான். நல்ல வேலை ஆண்டவன் நமக்கு அது வந்து கேட்ச் எல்லாம் இல்ல, பட் ரொம்ப ஹைட்ல போச்சு. பட் ஆண்டவன் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மேட்ச்ல வந்து ஒரு ஸ்லோனா காட்டினாரு பாருங்க ஃபர்ஸ்ட் T20ல. அப்ப நான் சொன்ன திலக் வர்மா வில் பிளே சூப்பர் இன் சென்னை. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி வேணும். நானும் அடிக்கிறேன், நானும் நம்பர்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்காம, பரவாயில்ல இந்த ஒரு மேட்ச் நம்ம பொறுமையா ஆடுவோம், நாட் அவுட்டா இருந்தாலே பெரிய விஷயம் ஒரு பக்கம் நின்னாரு பாத்தீங்களா? தட் இஸ் திலக் வர்மா ஃபார் யூ. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி வருவாரு திலக் வர்மா, அடுத்த சுரேஷ் ரெய்னா தான் திலக் வர்மான்ற மாதிரி சொல்றாங்க சார். ரொம்ப நல்ல பாயிண்ட். பட் நான் திலக் வர்மா எப்படி பாக்குறேன்னா ஜெய்ஷ்வால் மாதிரி பாக்குறேன். ஜெய்ஷ்வாலோட அபிலிட்டி எல்லாம் அவருக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் ஜெய்ஷ்வால் ஆடுற அளவுக்கு அவர் வந்து
அவர் பாத்தீங்கன்னா பாலையும் வேஸ்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பிஜிடில சூப்பரா. அந்த அபிலிட்டி அவருக்கு இருக்கான்னு டெஸ்ட்ல தான் பார்க்கணும். பட் நான் திலக் வர்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் சாய் சுதர்சன் இல்லைன்னா இன்னொரு பக்கம் ஜெய்ஷ்வால் மாதிரி பாக்குறேன். he has got that ability. ஏன்னா நல்ல பிளேயிங் ஷாட்ஸ் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எங்க நிதானமா ஆடணும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ he has got a great future திலக் வர்மா. இதை நான் இப்ப சொல்லல, நீங்க போய் பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்லயே சொன்னேன், நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கரெக்டா ஒரு பிளேயரா இருக்கு. ஸோ now coming back to what you asked about England, இந்த மாதிரி ஒரு பிளேயர் இங்கிலாந்து கிட்ட இல்ல. லிவிங்ஸ்டன் வீசுறாரு, வர பேட்ஸ்மேன் எல்லாருமே வீசுறாங்களே தவிர, எல்லாருமே பெரிய நேம்ஸா இருக்காங்களே தவிர, வில் ஜாக்ஸ் வீசுறாரு. பட் யூ ஹாவ் டு ஸ்டே ஃபார் சம் டைம். ஒரு பக்கம் நிக்கணும். கடைசி 4 ஓவர் ஹர்திக் பாண்டியா பாருங்க, நிறைய மேட்ச்ல அப்படிதான் பண்ணுவாரு. படம் விக்கெட் வந்துச்சுன்னா வந்தோடனே அடிக்க மாட்டாரு, அடிப்பாரு. அடிச்சுட்டு இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் நல்லா ஆடும்போது அவர் கொஞ்சம் பொறுமையா தட்டி ஆடுவார். லாஸ்ட் 4 ஓவர் பொந்துருவார். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் இஸ் வாட் நீடட் ஃபார் இங்கிலாந்து. ஒன்னு. ரெண்டாவது, என்னதான் நீங்க சூப்பரா போலிங் போட்டாலும், நான் இப்ப சொன்ன அதே பாயிண்ட் பாருங்க, இந்தியன் பேட்டிங் லைனப் மெச்சூர்டா இருக்காங்க. தயவு செஞ்சு தூபேவெல்லாம் கொண்டு வராதீங்கப்பா. இந்த பேட்டிங் லைனப்பே மெயின்டைன் பண்ணுங்க. இதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிங்கு சிங்க உள்ள கொண்டு வர பாருங்க. இது போதும், இந்தியன் டீமை தோக்கடிக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ பிலீவ் இந்தியா வில் ஷுவர்லி வின் திஸ் மேட்ச். ஷமி யாராச்சும் உள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவர் இன்ஜுரி முடிஞ்சு இப்பதான் வந்திருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலும் இருக்காரு. இப்ப விளையாடினா தானே அவரோட செக் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அவர் கரெக்டா இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்களே கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஸோ கண்டிப்பா அவர் வரணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து பும்ரா ரிட்டர்ன் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கு. 13 டெஸ்ட் மேட்ச்ல 71 விக்கெட் எடுத்த ஒரு மனுஷன், பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கின ஒரு சூப்பரான பிளேயர். கிட்டத்தட்ட கடைசி 8 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல 2024ல 7 மேட்ச்ல நினைக்கிறேன், 7 மேட்ச்ல ஒரே ஒரு விக்டரி தான் நமக்கு கிடைச்சது. அதெல்லாம் மீறியுமே அந்த மனுஷன் வந்து மாசா விளையாடி இவ்வளோ ஐ மீன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் தட் இயரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அப்படி ஒரு பிளேயர் வராரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய மென்டல் பேரியர் நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஷமி வந்து ஆல்ரெடி சூப்பரா போலிங் போட்டாருங்கிறது ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கல, எந்த தப்பும் கிடையாது. ஆனா என்ன கம்பீர்ட்ட ஒரு பிரச்சனைனா, அவர் T20 டோட்டலா தனி டிபார்ட்மெண்டா பாக்குறாரு, வேற கேமாவே பாக்குறாரு. அதனால எனக்கு வந்து இல்ல இது நான் அடுத்த டீமை பார்க்கணும், அடுத்த வேர்ல்டு கப் ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறாரு தவிர ஷமி உள்ள கொண்டு வர மாட்டாரு. பட் ஒருவேளை இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டா கடைசி 2 மேட்ச் அவர் விளையாட விடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கே 4 ஓவர்ஸும் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. விக்டரி பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மேட்ச் அவரை கொண்டு வருவாரா அப்படின்னா, பிச் கண்டிஷன்ஸ் படி எஸ். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பேஸ் அட்டாக் வந்து பெரிய லெவல்ல ஃபேவர் பண்ணல அப்படின்னாலும் அவரை நம்ம ட்ரை பண்றதுக்கு சரியான ஸ்பாட். பட் ஹர்ஷதீப் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ. ஸோ இந்த மேட்ச் அவர் வந்தா நல்லா இருக்கும். பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து அடுத்த 2 மேட்ச் அவர் வருவார் தான் நான் நினைக்கிறேன். பட் வரணும், ஆக்சுவலா அவரை விளையாட விடணும். விளையாட விட்டா தான் we will have at least 4-5 மேட்சஸ் in a row. ஏன்னா அடுத்த 3 ஒன்டேல வந்து ஒரு மேட்ச் பும்ரா வராரு. பும்ரா வரும்போது இவரதான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா ஹர்ஷதீப் இன்னொரு விளையாட விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 5 மேட்சாவது அவர் சேர்த்து கிடைக்கணும். ஸோ he should come today. பட் he won't நான் நினைக்கிறேன். அப்ப டீம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச டீம்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். ஏன்னா ஐ வில் கோ வித் தி ப்ளே சேம் 11 சொல்ற ஆட்கள் இவங்க இல்ல. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோ இட் வாஸ் சக்சஸ்ஃபுல், எனக்கு வந்து ஜுரேலுக்கு பதிலா இவங்க வேற ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இவரை கொண்டு வராதீங்க, தூபேவை கொண்டு வராதீங்க. அவர் வந்து கிராப்பி. அவர் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பெரிய யூஸ் எல்லாம் இருக்க போறது இல்லை. தோ ஹி ஹஸ் டன் அண்ட் விஜய் ஹசாரே எல்லாம் வேணா பண்ணிக்கிட்டோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட என்ன ஒரு கேம் பிளான் கூட அவர்கிட்ட ஐடியா இல்ல. பெருசா ஐபிஎல்ல கூட பெருசா சாதிக்கல அவர். சோ என்ன கேட்டா அந்த பொசிஷனுக்கு யூ கேன் பிரிங் ஷமியை உள்ள கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வச்சு இருப்பார். எனக்கு இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் போதும். ஐ டோன்ட் நீட் ஆக்சுவலி ஜுரேல் ஸ்பாட்ல எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை இல்லை டு பி ஹானஸ்ட். ஏன்னா வாட்சன் சுந்தர் பிளேட் வெரி வெல் போன மேட்ச். 26 ரன்ங்கிறது சும்மா கிடையாது, நல்லா அடிச்சேன். ஓகேங்களா? அதே மாதிரி சஞ்சு சாம்சன் இஸ் எட் டு ஃபயர். மேபி இந்த ஒரு பிட்ச் ரொம்ப நல்ல பிட்ச். சூரியகுமார் யாதவ் இஸ் எட் டு ஃபயர். இந்த பிட்ச்ல ஒரு சம்மடி அடிச்சிருக்காரு. சோ தே வில் பிளே தேர் நாக். ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் டெஃபினெட்லி அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்குமா சார்? இது டெஃபினட்டா ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் பார்த்து போட வேண்டியிருக்கும். நீங்க வாட்சன் ஒரு ஓவர் கொடுக்கலன்னா நம்மள போடலாம் கட்டிடுவாங்க, பாத்துக்கங்க. ஏன்னா இந்த பிட்ச்ல வந்து நம்ம தோத்துருக்கோம் நியூசிலாந்து கிட்ட, மறந்துடாதீங்க. சோ டெஃபினெட்லி இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும். ஜுரேலுக்கு பதிலா ஷமியை உள்ள கொண்டு வந்தா டீம் ரொம்ப அழகா தெரியும். 3 ஃபாஸ்ட் பால் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹர்ஷதீப், ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, ஒரு பக்கம் ஷமி. ஷமிக்கு நீங்க ஃபுல் கோட்டா கொடுக்கலாம், இல்ல ஷமிக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம், வாட்சன் சுந்தருக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம், அபிஷேக் சர்மாக்கெல்லாம் ஓவர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வாட்சன் சுந்தர் அவருடைய கோட்டா முடிக்க விடுங்க, இல்ல அட்லீஸ்ட் 3 ஓவர் ஆச்சும் கொடுங்க. இந்த பிட்ச்ல வாட்சன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்கலன்னா பொட்டலம் கட்டிடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போறாரு. லென்த்தி டெலிவரியில சென்னையில இங்கிலாந்து இருக்கிற ஃபார்முக்கு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 2 போல்ட் பண்ணாரு, தாறுமாறு போல மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நீங்க பாத்துக்கோங்க, ஒரு காலத்துல ஜடேஜா அஸ்வின் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து குல்தீப் சாஹல் இருந்தாங்க போலிங் டூவோ, அப்புறம் அக்சர் பட்டேல் அஸ்வின் இருந்தாங்க டெஸ்ட்ல.
அதே மாதிரி என்னதான் அக்ஷர் பட்டேல் டீம்ல இருந்தாலும் நல்ல போலிங் டுவோவா வாஷிங்டன் சுந்தரும் வருண் சக்கரவர்த்தி வருவாங்க T20 மார்க் மைனஸ் அவ்வளவு நல்ல ஸ்கில் இருக்கு. பட் வாஷிங்டன் சுந்தரை போட விடுங்க, போட விடுங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி இருக்கிற ஃபார்முக்கு அவர் ஏன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இல்லைன்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். டூ early to decide. அவர் இன்னும் 10 ஓவர்ஸ் நிறைய போடல. ஆல்ரெடி 50 ஓவர்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண பேட்டரான நமக்கு இப்போ வந்து உண்மையை சொல்லுங்க ப்ரோ, சாம்பியன்ஸ் ட்ராஃபில நமக்கு போலிங் பிரச்சனையே கிடையாது. போலிங் பிக்கு ஆல்ரவுண்டர் பிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ரொம்ப அழகா பிக் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷதீப் உள்ள இருக்காரு. அதோட நல்ல விஷயம் ஹர்ஷித் ராணா வந்து பேக்கப்பா சொல்றாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஒன்ன தவிர இவரு உள்ள இருக்காரு, ஹர்ஷதீப் உள்ள இருக்காரு, ஷமி உள்ள இருக்காரு, அப்புறம் நம்ம இவரு உள்ள இருக்காரு, யாரு பும்ரா வந்து இன்ஜுரி இல்லாம இறைவனர்களால் வந்தாருன்னா நல்லது. பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. இதோட ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டுக்கு வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல பிக்கு. வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க, அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்காங்க, குல்தீப் எடுத்திருக்காங்க, ஜடேஜா எடுத்திருக்காங்க. 8 bowlers போதும். 7 பேட்ஸ்மேன்ல தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல, கோலி நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு. நான் சொன்ன வார்த்தையில அர்த்தம் இருக்கு, கோலி நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி சுப்மன் கில் எதுக்கு இருக்காருன்னு அவருக்கே தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது பேட்டர்ல தான் உங்களுக்கு தேவை. சோ வருண் சக்கரவர்த்தி வரலங்கிறத விட நான் வருத்தப்படுறது சாய் சுதர்சன் ஏன் கொடுத்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கால அடுத்தடுத்து 50 அடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல. அண்ட் இஸ் த ஒன்லி ஒன் டு டூ இட் ஆஃப்டர் ஐ திங்க் நவ்ஜோத் சிங் சித்துன்னு நினைக்கிறேன் 1987ல பண்ணது. ஒரு ஃபாரின் ட்ராக்ல அடுத்தடுத்து 2 50 ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய எபிலிட்டி. அவரு நீங்க டீம்ல பிக் பண்ணல, கருண் நாயரை நீங்க டீம்ல பிக் பண்ணல, ருத்ராஜ் கேக்வாட் நீங்க டீம்ல பிக் பண்ணல, சம்பந்தமே இல்லாம கில்ல உட்கார வச்சு. So I am concerned about the batting unit. I am not concerned about the bowling unit. So Varun Chakravarti for the Champions Trophy is too early to decide. And சும்மாவே எடுத்ததுல அவர் கடகடன்னு யூஸ் பண்ணிட்டு இந்த நல்ல ஒரு பேர் அவர் மறந்து போச்சு. இதுல வந்து ஒரு போலர் இருந்தாரு, ஸ்ரீலங்கால ஒரு ஸ்பின்னர் இருந்தாரு. அவர் அப்படிதான் வந்த ஏசியா கப்லயே இந்தியா கிட்ட 5 விக்கெட் பயங்கரமா எடுத்து இந்தியாவோட தோல்விக்கே அவர் தான் காரணமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓவரை யுவராஜ் சிங் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு ஸ்ரீலங்கால போயிட்டு. அவ்வளவுதான் அவரோட கரியரே போச்சு. அவர் வந்து முரளிதரன் மாதிரி வருவாரா அப்படின்னு சொன்னாங்க, வரல. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. சோ இட் இஸ் டூ early டு டிசைட். அவருக்கு 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்லயும் சரி 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்லயும் சரி பெரிய கரியர் இருக்கு. பட் வி ஹேவ் டு ஸ்லோலி மூவ் இன். சோ அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து வருண் சக்கரவர்த்தி இல்லங்கிறது மட்டும் இல்ல, சாய் சுதர்சன் தான் நல்லா இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.